தனுசு ராசின்னு சொன்ன உடனே குருவுடைய ராசி ரொம்ப பொறுமையானவங்க, நிதானமானவங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கெங்க மன உளைச்சல் இருக்க போகுது? நல்லா கேக்குது. ஆனா நீங்க தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களை கேட்டாதான் உங்களுக்கு தெரியும். அவங்களோட ஃபர்ஸ்ட் மன உளைச்சல் ஒரே மாதிரி வாழ்க்கை போகுது. எந்திரிக்கிறேன், பிரஷ் பண்றேன், சமைக்கிறேன், ஆபீஸ்க்கு போறேன், திரும்ப வரேன், திரும்ப வேலையை பாக்குறேன். இதே ஜென்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா காலை எந்திரிக்கிறேன், போய் ட்ரெயினை பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், இல்ல கார்ல ஏறி போகணும், கிளைண்ட்டை பார்க்கணும், ஒரு ஃபார்மேட்லயே வாழ்ற மாதிரி அலுப்பு தட்டி போயிருக்கும். அப்ப இந்த மாதிரியான மன உணர்ச்சல்கள் அதிகமா இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, சமைச்சிட்டியா, முஷ்டியா, போய் இது வேலை முஷ்டியா, போகும் வேலையை பார்ப்பாரு, வெளியில எல்லாம் போகக்கூடாது. வீட்டுக்குள் சிறை வைக்கப்பட்ட பெண்கள்ல முக்கால்வாசி தனுசு ராசி தனுசு லக்னம். ஆனா பேசக்கூடியவர்கள், வல்லமை வாய்ந்தவர்கள், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவங்க. இவங்களோட மனக்குமரல் அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில தெரியாது. வெளியில நிறைய டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி தனுசு. அந்த டிராவலுக்கு எல்லாம் தடை கிடைக்கக்கூடியது இந்த தனுசு தான். அதுதான் ஃபர்ஸ்ட் மன உளைச்சல். மாமியாரே கொடுமை செய்தால், மாமியார் தான் கொடுமை செய்தாங்க எல்லா இடத்துலயும் ஏன் சொல்லணும், ஒரு அக்கா தங்கச்சியே கொடுமை செய்தாலும் சரி இதை கடந்து போகும் அப்படின்னு. ஆனா இதோட ஸ்ட்ரெஸ் வெளிப்பாடுகள் எல்லாம் ஒரு சிலருக்கு அபார்ஷன்ல காட்டும், ஒரு சிலருக்கு குழந்தை தாமதத்துல காட்டும். இவங்க பயப்படுற ஒரு விஷயம்னா இவங்களோட குழந்தைகளுக்காக தான் உயிரே வச்சிருப்பாங்க. நிறைய இதுல குழந்தை இல்லாதவங்க தத்தெடுக்கக்கூடியது, அதிகப்படியா தத்தெடுக்கிற ராசியில ஒண்ணு தனுசு. இவங்களையே கூட நிறைய பேர் தத்தெடுத்திருப்பாங்க. அதோட சைல்ட்ஹுட்டுடைய வளர்ப்பு மனசுல உளைச்சல் அதிகமா இருக்கும். கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. இது வரைக்கும் நிறைய தலைப்புகளை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, எல்லாரிடத்துலயும் மனிதனாக பிறந்த எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு குணம், அதாவது மன உளைச்சல். எந்த மாதிரியான மன உளைச்சல் பொதுவான குணமா இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சில கேரக்டர், சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி எதன் ரீதியாக தொந்தரவுகள், மன உளைச்சல் ஏற்படும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். தனுசு ராசின்னு சொன்ன உடனே குருவுடைய ராசி ரொம்ப பொறுமையானவங்க, நிதானமானவங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கெங்க மன உளைச்சல் இருக்க போகுது? நல்லா கேக்குது. ஆனா நீங்க தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களை கேட்டாதான் உங்களுக்கு தெரியும். அவங்களோட ஃபர்ஸ்ட் மன உளைச்சல் ஒரே மாதிரி வாழ்க்கை போகுது. எந்திரிக்கிறேன், பிரஷ் பண்றேன், சமைக்கிறேன், ஆபீஸ்க்கு போறேன், திரும்ப வரேன், திரும்ப வேலையை பாக்குறேன். இதே ஜென்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா காலை எந்திரிக்கிறேன், போய் ட்ரெயினை பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், இல்ல கார்ல ஏறி போகணும், கிளைண்ட்டை பார்க்கணும், ஒரு ஃபார்மேட்லயே வாழ்ற மாதிரி அலுப்பு தட்டி போயிருக்கும். அப்ப இந்த மாதிரியான மன உணர்ச்சல்கள் அதிகமா இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி. தனிமைப்படுத்துறது. தனிமை எப்படிப்பட்ட தனிமைனா, உனக்கு இதான் ஷெட்யூல், இந்த வாழ்க்கையை முடி, அவ்வளவுதான். உனக்கு வேற எதிர்பார்ப்புகளோ விருப்பங்களோ எதுவுமே வெளிக்காட்டக்கூடாது. முடக்கி வைத்தல். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, சமைச்சிட்டியா, முஷ்டியா, போய் இது வேலை முஷ்டியா, போகும் வேலையை பார்ப்பாரு, வெளியில எல்லாம் போகக்கூடாது. வீட்டுக்குள் சிறை வைக்கப்பட்ட பெண்கள்ல முக்கால்வாசி தனுசு ராசி தனுசு லக்னம். ஆனா பேசக்கூடியவர்கள், வல்லமை வாய்ந்தவர்கள், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவங்க. இவங்களோட மனக்குமரல் அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில தெரியாது. வெளியில நிறைய டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி தனுசு. அந்த டிராவலுக்கு எல்லாம் தடை கிடைக்கக்கூடியது இந்த தனுசு தான். அதுதான் ஃபர்ஸ்ட் மன உளைச்சல். டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கோவிலை பார்ப்பாங்க, இல்லை ஒரு இடத்த பார்ப்பாங்க, ஒரு அருவியை பார்ப்பாங்க, இந்த இடத்துக்கு போய் பார்க்கணும், போகலாம், வசதிகள்லாம் இருக்கும். ஆனா வீட்டில் உள்ளவங்க யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லை அதுக்கேற்றபடியான சூழ்நிலைகள் அமைச்சு கொடுக்கும். ஸோ ஏக்கங்கள், டிராவல் பண்ணணும், புதுசா பார்க்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கிடைக்காத போது ஏற்படக்கூடிய மன உளைச்சல். நீங்க 12 ராசிக்காரங்களும் ஒரு ஃபீல் பண்றதை கண்டுபிடிச்சிடலாம். தனுசு ராசி ஃபீல் பண்றதை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. தன்னோட வாரிசா இருக்கட்டும், தன்னோட குடும்ப நபர்களா இருக்கட்டும், பேசுவாங்க, நிறைய தத்துவம் பேசுவாங்க. இவங்க தத்துவவாதின்னு வர பேர் இருக்கும். ஆனா இவங்க ஏன் இவ்வளவு புலம்புறாங்க, ஏன் இவ்வளவு மனசுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப டஃப். ஏன்னா இந்த உபயராசிகள் சொல்லும் போது லைஃப் பார்ட்னரும் பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் 40% தான், அது 60% சுத்தமா கிடையாது. இதான் இவங்க எதிர்பார்க்கறது ஒரு லவ், ஒரு ரொமான்டிக்கு, ஒரு டிராவல் பண்றது, எனக்காக ஒரு டைம் ஒதுக்குறது, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. இந்த தனுசு ராசிக்கு இந்த ஏக்கங்கள் அதிகம். சரி, அதையும் மீறி வீட்டுல சண்டையை போட்டு ஒரு பிசினஸை தொடங்குற, இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை தொடங்குற, ஏமாற்றம்ன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் அந்த பேரை சொல்லியே குத்தி உட்கார வச்சிருவாங்க. உச்சகட்ட மன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவாங்க. இந்த தனுசு ராசிக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் கருப்பா இருக்கும், ஸ்கின்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும், உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடியவங்க. ஆனா
நிறைய புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கக்கூடியவங்க. ஷார்ட் டெம்பர் இருக்கும் தனுசு ராசிக்கு, ஆனால் டக்குன்னு வெளிக்காட்ட மாட்டாங்க. இந்த மன உளைச்சலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எதிர்பார்த்து, நீங்க நார்மலாவே ஒரு ஆயில் ஸ்கின்னை ரொம்ப அதிகமா பாருங்க, அவங்களுக்குள்ள மன உளைச்சல் அதிகமா இருக்கும். வெறுப்பு அதிக உச்சக்கட்ட வெறுப்புல இருக்கவங்க பாருங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கும். அப்ப இதெல்லாம் டக்குன்னு வெளிப்படுத்துறதுன்னா தனுசு ராசி தான். தனுசு ராசி தனுசு லக்னம். ஸோ வாழ்க்கையில வசதிகள் இருக்கு, ஆனா குடும்ப வாழ்க்கை சரியில்லை. குடும்பங்கள் நல்லா இருக்கு, ஆனா வெளியில போய் என்னால வேலை செய்யறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரியான இக்கட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. இதுல என்ன ஒரு ரெமெடினா, அப்பா தொழிலை எடுத்து செய்யறேன், அம்மா தொழில எடுத்து செய்யறேன், கணவர் குடும்ப தொழில், அதெல்லாம் சிறப்பா இருக்கும். அதை சார்ந்து தொட்ட வேலைகள் எல்லாம் சிறப்புகள் தரும். ஆனா இண்டிவிஜுவலா நான் போய் நிக்கணும் அப்படின்னா ரொம்ப டஃப், போராடி தான் வந்து நின்னவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய ஆண்கள் இருக்காங்க. குடும்பத்திலே டாக்டரேட் இருக்க மாட்டாங்க, இவங்க வாங்கியிருப்பாங்க. அதுதான் தனுஷோடைய பெருமை. அதிகப்படியா இவங்க வாழ்க்கையில கிடைக்கிற மன உளைச்சல் காரணம் போய் குற்றச்சாட்டு. இவதான் செஞ்சுட்டா, இவன் தான் செஞ்சுட்டான், இல்லைன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இவங்க ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க, படிக்க போறியா, இந்த படிப்பை எடுத்து படின்னு. அதுக்கு வேலை கிடைக்காத வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த பொய் குற்றச்சாட்டு, இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். தனுசு யுவர் ஆனர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கும் தனுசு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பாங்க. சில ட்ரஸ்ட் மூலயமா ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கும், இல்லை இவங்க ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து வீட்டில் உள்ள பேரண்ட்ஸே கூட ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்றும் தேவையில்லை, கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போகிறோம், நீ நம்ம ஊர்லேயே இருக்கலாமே, நீ வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கணுமா அப்படின்னு ஆண்களை முடக்கி வச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட ஃபர்ஸ்ட் பயம் என்ன தெரியுங்களா, மன உளைச்சலோட அடுத்த வெளிப்பாடு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. எதிர்கால பயத்தை அதிகம் ஃபேஸ் பண்ற ராசி தனுசு ராசி, தனுசு லக்னம் தான். உச்சக்கட்ட புலம்பல், புரியாத தனம், இதெல்லாம் வந்து தனுசு. ஆனா இவங்க புலம்புறது வந்து இவங்க ரூமை தவிர வெளியில எங்கேயும் கேட்காது. ஓகே பாத்துக்கலாம், சரி, மாமியாரே கொடுமை செய்தா, மாமியார் தான் கொடுமை செய்தாங்க எல்லா இடத்துலயும் ஏன் சொல்லணும், ஒரு அக்கா தங்கச்சியே கொடுமை செய்தாலும் சரி இதை கடந்து போகும் அப்படின்னு. ஆனா இதோட ஸ்ட்ரெஸ் வெளிப்பாடுகள் எல்லாம் ஒரு சிலருக்கு அபார்ஷன்ல காட்டும், ஒரு சிலருக்கு குழந்தை தாமதத்துல காட்டும். இவங்க பயப்படுற ஒரு விஷயம்னா இவங்களோட குழந்தைகளுக்காக தான் உயிரே வச்சிருப்பாங்க. நிறைய இதுல குழந்தை இல்லாதவங்க தத்தெடுக்கக்கூடியது, அதிகப்படியா தத்தெடுக்கிற ராசியில ஒண்ணு தனுசு. இவங்களையே கூட நிறைய பேர் தத்தெடுத்திருப்பாங்க. அதோட சைல்ட்ஹுட்டுடைய வளர்ப்பு மனசுல உளைச்சல் அதிகமா இருக்கும். இந்த தனுசு ராசி பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில ஜெயிச்சு நின்னாலும் அதுக்கு பின்னாடி முதுகு பாத்தீங்கன்னா ஃபுல்லா புண்ணா இருக்கும். அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. பயணத்தடை, சுத்தி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் தடை, பேச்சுக்கு தடை, இதெல்லாம் உடைச்சி வெளியில வந்து ஜெயிச்சவங்க தான் நிறைய பேர் தலைவர்கள் இருக்காங்க, நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு ரகசிய துறையில அதிக பேர் இருக்காங்க. ஸோ இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் வழியில கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். பிள்ளைகள் வழியில கண்டிப்பா ஒரு பொதுப்படையா நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறதுல 20% நஷ்டமத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆமானா ஆமான்னு கமெண்ட்ல போடுங்க. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும். பணத்தை எப்படி பெருசாக்கலாம், எப்படி டபுள் ஆக்கலாம், அதெல்லாம் ஐடியா. இவங்க கிட்ட ஐடியாவை கேட்டு வாங்கிப்பாங்க, ஆனா இவங்களுக்கு சப்போர்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா கல்வியும் பயணமும் தான் ரொம்ப அதிக விருப்பம். அதுல தடைகளை அதிகமா சந்திச்சு மன உளைச்சலை, இப்ப வயசான காலம் ஆயிடுச்சு, இப்ப என்னத்த நான் போய் அங்க பாக்குறது, ஆனாலும் அனுப்புனா போயிட்டு வருவாங்க. ஆனா இந்த பாதிப்புகள் வந்து இவங்க இன்னமும் வந்து வெளியில மனம் விட்டு பேசுனாங்கன்னா நிறைய இடத்த விட்டு வெளியில வந்துடலாம். சோ இதுக்கு என்ன இவங்க வழிபாடு செய்யலாம்? ஒரே விஷயம், நவகிரகத்துல இருக்க குரு பகவான் வழிபாடு செய்யலாம். அதிகமா எல்லோ கலர்ஸ் பயன்படுத்தலாம், சிறப்பான வெற்றியை தரும். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது தனுசு ராசியுடைய பொது குணங்கள்ல இருக்கக்கூடிய மன உளைச்சல், எது சார்ந்த உளைச்சல்கள். இதே உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது எந்த கிரக ரீதியா உளைச்சல் வரும், எந்த கிரக ரீதியா ஃபேஸ் பண்றதை கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பார்த்து சொல்லப்படும். உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா எங்களை நீங்க அணுகலாம். நன்றி.